வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் பல்வேறு உடல்நல ஆலோசனைகள் குறித்து பார்த்து வருகிறோம். இது குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் பிரவீனா அவர்கள். வணக்கம் டாக்டர். குறிப்பாக வளரிளம் பருவ மாணவர்களுக்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவ டிப்ஸ் சொல்லுங்களேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தா லைக் யோகா அண்ட் இயற்கை மருத்துவமும் நம்ம எடுக்கிற போது யோகா வந்து ஏஜ் 7க்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்குறது அட்வைஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அவங்களோட படிப்பு அந்த காலத்தில் பார்க்கும்போது லேர்னிங் ப்ராசஸ்ன்னு ஒன்று எடுக்கணும். அதில் என்ன முக்கியமாக நம்ம எடுக்கணும்னு சொன்னோன்னா அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி, இந்த மூணுமே அதில் வரும். ஸோ அவங்க படித்து நல்லா கொஞ்சம் மார்க்ஸ் எடுக்கணும், கான்சன்ட்ரேஷன் வரணும்னா நீங்கள் என்னென்ன செய்யலாம்னு சொன்னோன்னா கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அவங்க இதில். அதில் மெயினாக ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களோட இதில். அது இல்லாமல் அவங்க எப்படி பிஹேவியர் சேஞ்சஸ் அதில் என்ன கொண்டு வரலாம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பிஹேவியர் சேஞ்சஸ் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் எப்படி கொண்டு வரலாம் அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸில் டிஸ்ட்ராக்ஷன்ஸை மெயினாக இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு கம்மி பண்ணணும். ஸோ இதில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரும்போதே வந்து அவங்களுக்கு லேர்னிங்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகம் ஆகும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இதில் இயற்கை மருத்துவம் அண்ட் யோகா எப்படி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னோன்னா, யோகாவில் மெயினாக நீங்கள் ஆசனாஸ், பிராணாயாமா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஆசனாஸ்னால் உங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் உங்களுக்கு மைண்டு வந்து டுகெதராக ஒரு ஷேப்பு கொண்டு வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது சூரிய நமஸ்காரன்ட்டு ஒரு 12 ஸ்டெப்ஸ் உள்ள ஒரு ஆசனாஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் முறையாக கற்றுக்கிட்ட யோகா டாக்டர்ஸ் இல்லை யோகா அதில் ட்ரைனிங் ஆனவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் அதை கற்றுக்கணும் எப்படி செய்யணும்னு சொல்லி. ஸோ மூச்சு பயிற்சியோட சேர்ந்து நீங்கள் யோகா செஞ்சுட்டே வரும்போது நிறைய செய்ய தேவையில்லை. ஏன்னா யோகான்னு எடுக்கும்போது உங்களுக்கு நிறையா இருக்குல்ல சப்ஜெக்ட்ஸு. ஸோ ஜஸ்ட் ஒரு பிக் பண்ணி ஒரு 5 இல்லை ஒரு 6 அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு எவ்ரிடே இந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே நிறைய டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலாம். ஸோ ஆசனாஸில் இன்னும் பர்டிகுலராக நீங்கள் வந்து மோர் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரணும்னு சொன்னோன்னா ரிக்ஷாசனா அண்ட் ஒரு அந்த மாதிரி இருக்கும் மர போர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் நீங்கள் அதை செய்ய 10 மினிட்ஸ் மெயின்டைன் பண்ண அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த வெளியில் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாகி உங்களுக்கு படிப்பில் வந்து நிறைய நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எளிமையான யோக பயிற்சிகள்னா என்ன, அதை சின்னதாக விளக்கிட்டீங்கன்னா நல்லா. அதான் அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ சூரிய நமஸ்காரங்கள் 12 ஸ்டெப்ஸுங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு கை வைக்கிறது, தூக்குறது, அந்த ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் பார்த்து கூட ஒரு நல்லா இவங்க கூட செய்யலாம். அது இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மரம் போஸ்டர் மாதிரி நீங்கள் நிற்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் சிம்பிளாக நீங்கள் போகணுன்னா பத்மாசனாவில் உட்காரலாம். உட்காந்துட்டு எப்போதுமே உங்களுக்கு சின் முத்ரான்னு ஒன்று இருக்குது. இப்படி இது வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அது பிராணாயாமா நீங்கள் அது கூட சேர்ந்து செய்கிற போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். மூச்சு பயிற்சிகள் முக்கியமான மாணவர்களுக்கு தேவையான மூச்சு பயிற்சி அதை பற்றி கொஞ்சம் விளக்கு. மூச்சு பயிற்சிலேயே உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு 8 வகைக்கு மேலேயே உங்களுக்கு டைப்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா 2 பிராணாயாமாஸ் உங்களுக்கு இருக்குது. ஒன்று வந்து நாடி சுத்தி பிராணாயாமான்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பிராமரி பிராணாயாமா. இந்த நாடி சுத்தி பிராணாயாமா எப்படி செய்யணும்னா உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கும் குழந்தைங்க இருந்துச்சுன்னா. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த லெஃப்ட் நாஸ்ட்ரல் எடுத்து ரைட்டில் விட்டு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு 5 ரவுண்ட்ஸ் இல்லை 6 ரவுண்ட்ஸ் பண்ணுற போது அந்த ஆங்ஸைட்டி லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அந்த இன்னொரு பிராமரி பிராணாயாமா செய்யும்போது உங்களுக்கு ஹம்மிங் சவுண்ட் வரும். அந்த சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிரெயினில் வந்து நிறைய ஆக்டிவேட் பண்ணி அந்த கான்சன்ட்ரேஷன் சென்டர்ஸ் அண்ட் காக்னிட்டிவ் சென்டர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். உணவு தொடர்பான உங்களுடைய அட்வைஸ். ஓகே, ஸோ யோகா இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இன்னொன்று அது போத் மைண்ட் அண்ட் பாடி. அது போக வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு டயட் பேட்டர்ன் நிச்சயம் அதில் வரணும். இப்போ இந்த காலத்து குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுற போது எது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை தான் செய்வாங்க. ஸோ அதுக்காக பெட்டர் வந்து லைக் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும். இப்போ இது ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்கன்னா அவங்க அதனால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும். மோரோவர் இன்னுமே நம்ம கான்சன்ட்ரேஷன் மைண்ட் லெவல் ஆக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா பி காம்ப்ளெக்ஸ் ரிச்சாக இருக்கிற வந்து லைக் கீரை வகைகள் அந்த மாதிரி நீங்கள் நேச்சுரல் ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். இது பார்க்கும்போது லைக் மெக்னீஷியம் அண்ட் அயர்ன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிச்சாக அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் இயற்கை மருத்துவத்தில் என்ன விஷயங்கள் அதனோட காம்பனன்ட்ஸ்? இயற்கை மருத்துவம்னு சொன்னாங்கன்னா நிறைய இருக்குது உங்களுக்கு. அதில் நிறைய சப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், அப்புறம் நீராவி குளியல், அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட எல்லாம் இயற்கையாக என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஸோ பசங்களுக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது மேக்ஸிமம் லைக் மண்பட்டின்னு சொல்லி ஒன்று போடுவோம் வயிறுக்கும் கண்ணுக்கும். ஸோ இது கொடுக்கும்போது அவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டமும் நல்லா உங்களுக்கு ரெஜுவனேட் ஆகும். மோரோவர் நல்லா ஐஸ்களாக வைக்கணும், கான்சன்ட்ரேஷன் பவரும் எடுக்க முடியும், நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ மாணவர்கள் தங்களுடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஏதாவது சிம்பிள் எக்ஸசைஸ்
சொல்ல முடியுமா? மேக்ஸிமம் மற்றதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஐ எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். லைக் மேலே கீழே பார்க்கறது, ரவுண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஈஸியான இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னு சொன்னோன்னா, அக்குப்ரெஷர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. லைக் இந்த 2 புருவத்துக்கும் நடுவில் வரும். அது வந்து இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தேர்ட் ஐன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ மசாஜ். இதில் எப்பப்போ படிக்கிறீங்களோ எவ்ரி 40 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஒரு மசாஜ் பண்ணீங்கன்னா யூ வில் ஃபீல் ரிலாக்ஸ்ட். அது போக இயற்கை மருத்துவத்தில் யூ ஹேவ் அரோமா தெரப்பின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அதில் பெப்பர்மெண்ட் ஆயில் இல்லை ரோஸ்மெரி ஆயில் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃப்யூஷன் மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி படிக்கிறதுக்கு வேறு எக்ஸ்டர்னல் அட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஃபைனலாக சம்மிங் அப் மாணவர்களுக்கு யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் சார்ந்த உங்களுடைய டிப்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு பார்க்கணுன்னா, என்ன நம்ம படிக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு எய்ம் வச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இயற்கையான அந்த படிக்கிற காலத்தில் அந்த எக்ஸாம் டைம்ஸ்லலாம் நிறைய இயற்கையான ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லேசினஸ் குறைஞ்சி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் மைண்ட். உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவரும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். மோரோவர்ஸ் படிக்கணும்னு லாஸ்ட் மினிட்ல அந்த 8 ஹவர்ஸ் படிக்கிறத விட்டுட்டு லைக் ஸ்லீப்புக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லைக் அந்த 8 ஹவர்ஸ் ஸ்லீப் கிடச்சாதான் உங்களால் நீங்கள் என்ன படிச்சிங்களோ உங்களுக்கு புட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நார்மல் ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பேலன்ஸ் டயட் எடுத்தாலே நீங்கள் நல்லா படிக்கலாம். கட்டாயம் யோகா வந்து ஒரு 10 மினிட்ஸ் நிறைய பண்ண வேண்டாம். 1 ஹவர் அப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸ் ப்ளஸ் பிராணாயாமா இட்ஸ் அ மஸ்ட் ஃபார் இம்ப்ரூவிங் யூர் கான்சன்ட்ரேஷன் லெவல். மிகவும் பயனுள்ள தகவல்கள். மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ.